நாராயணா என்று நாவினால் உரைப்பவர்க்கு நாளும் உங்கள் வாழ்க்கை நலம் பெறுமே. ஸ்ரீமன் நாராயணா என்று நாவினால் உரைப்பவர்க்கு நாளும் உங்கள் வாழ்க்கை நலம் பெறுமே. 10ஆம் திருமொழி ஒரு தொடர்பே இல்லாம இவர் இதுவரைக்கும் பேசின எல்லாத்துக்கும் ஒரு பொருளே இல்லாத மாதிரி, அதாவது அதுக்கு சம்பந்தமே இல்லாம இது இங்க உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா அவர் இதுவரைக்கும் ராமனை ஒரு ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிறாரு. ஒரு அவதாரமா சொல்லும் போது ராமனை சொல்லுவாரே தவிர ராமனுக்கும் தனியா சொல்லல. அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ராமனை பற்றி பெருமைகள் பேசுவது, பிறவற்றை பேசுவது அப்படிங்கிற ஒரு சில இடத்துல அவன் இப்படி பரசுராமனுக்கு இது செஞ்சான், அவன் இது இப்படி பண்ணா, அந்த ராவணனுடைய இதை இலங்கையை அழித்தான், ராவணனது செருக்கை அழித்தான், அரக்கர்சினை அழித்தான், இந்த மாதிரி அந்த வீர புகழ் பாடுவதை சொல்லியிருக்காரே தவிர முழுமையான ராமாயணமாக அவருடைய கதையை அவர் சொல்லல. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 10 பாட்டை எடுத்து வச்சு இந்த 10 பாட்டுல ராமாயணத்துக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு சம்பவத்தை மட்டும் எடுக்கிறார். அவர் ராமாயணம்ங்கிறது ராமன் பிறப்பதிலிருந்து அவன் திரும்ப அயோத்திக்கு மன்னனாக திரும்பி பட்டம் ஏற்றுக்கொள்வது வரைக்கும் நீங்க பாக்குறோம். அதெல்லாத்தையும் அதுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லவே இல்லை. அவரு டக்குன்னு என்ன பண்றாரு, நடுவுல இருக்கிற ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் தூக்கி இங்க வைக்கிறார். அது என்ன சம்பவம்? அசோகவனத்துல சீதை இருக்கும்போது சீதையை தேடி எல்லா திசைகள்லையும் எல்லாரும் வானவர்கள் போறாங்க. தெற்கு திசையில் வந்த அனுமன் இலங்கையின் அசோகவனத்துல சீதை சிறை இருக்கிறத பாக்குறான். அப்ப சீதைகிட்ட தன்னை அறிமுகம் செய்து கொண்டு தான் இன்னார்தான் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுவும் ராவணனது மாயைகளில் ஒன்றோ என்று சீதை சந்தேகப்பட்டு பதில் பேசாம இருக்கும்போது ராமன் கிட்ட இருந்துதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிப்பதற்காக அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களை எல்லாம் அவர் சொல்றார், அனுமன் சொல்றார். அதன் வழியாக தான் ராமனிடமிருந்துதான் வருகிறேன் அப்படிங்கிற அடையாளத்தை சொல்றதாக இந்த இடம். இந்த இடத்தை குறித்து மட்டும் இவர் ஒரு 10 பாட்டு எழுதியிருக்கிறார். ஏன் இந்த அடையாளம் அப்படிங்கிறத சொல்லும்போது 2 விஷயம் அது பண்ணியிருக்காரு பாருங்க. ஒண்ணு, ராமாயணத்தை ஒரு சுருக்கமான வரலாறா சொல்லிடுறாரு. ராமாயணம் என்ன இருக்கோ அது முழுவதும் சுருக்கமாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆரம்பத்துல அதாவது சீதையை கல்யாணம் பண்ணதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. சீதை உள்ள நுழையிறதுல இருந்து தான் ராமாயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு இவரு. சீதை ராமனுடைய லைஃபுக்குள்ள நுழையிறதுல இடத்துல இருந்து இவர் ஸ்டார்ட் பண்றாரு. ராமாயணத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த சீதையை இது வரைக்கும் கொண்டு வைக்கிறார். இதுல அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அடையாளம் என்ன? ராமனுக்குரிய அடையாளம், அதாவது சீதைக்கு ராமனை பற்றி சொல்லப்படுகிற அடையாளம் அப்படிங்கிறது ராமனுடைய தன்மையை குறிக்கக்கூடிய அடையாளங்களா இங்க வைக்கிறார். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பாட்டுல ராமனையும் கிருஷ்ணனையும் கம்பேர் பண்ணி நம்ம பாடல்கள் பார்த்தோம். அந்த பாட்டுல கிருஷ்ணனை சொல்லும் போது வன்மையை பாடிப்பற, இந்த உந்தி பறத்தல் பாடல்கள்ல வன்மையை பாடிப்பறன்னு சொன்னாரு. ராமனுக்கு தன்மையை பாடிப்பற அப்படின்னு சொன்னாரு. அந்த தன்மை எப்படிப்பட்டதுங்கிறத மீண்டும் ஒரு முறை இங்க ஒரு அடையாளமாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவன் ஏன்னா பரிபூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுவது கிருஷ்ணாவதாரம். மானுடருக்கென்றே உருவாக்கப்பட்ட அறநெறிக்கான அடையாளம், அறநெறிக்கான அவதாரம் அப்படின்னு சொன்னால் அது ராமாவதாரம். அறத்தை எப்படி ஒருவன் பற்றி ஒழுக வேண்டும் அப்படின்னு கேட்டா நீங்க ராமாவதாரத்தை சொல்லணும். ஒருவன் அறத்தை எப்படி நிலைநாட்டணும் அப்படின்னு கேட்டா நீங்க கிருஷ்ணாவதாரத்தை காட்டணும். இங்க அவர் அத்தாரிட்டியா செயல்படுறாரு கிருஷ்ணாவதாரத்துல. ராமாவதாரத்துல அவர் பார்ட் அண்ட் பார்சலா உள்ள இருக்கார். அவரே அந்த ப்ரொசீஜருக்கு உள்ள போய் தான் நமக்கு ப்ரூவ் பண்றாரு, நான் அறத்தை மீற மாட்டேன். அதுதான் அங்க தன்மை. அந்த தன்மை தான் இங்க ஒவ்வொரு விதத்திலையும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. முதல் பாட்டுல என்ன சொல்றாரு? இந்த நின் அடியேன் விண்ணப்பம், இந்த விண்ணப்பம்ங்கிற வார்த்தை இருக்கே வைஷ்ணவத்துல அவ்வளவு பிரமாதமா வரும். அவங்க இறைவன் கிட்ட நைட்டு லேட் ஆயிருச்சு,
நீங்க பள்ளியறைக்கு போறீங்களான்னு கேட்கறதே விண்ணப்பமா தான் கேட்பாங்க. பெருமாள்கிட்ட கேட்கிற அத்தனையுமே விண்ணப்பம் தான். ஏன்னா அவன் அவ்வளவு பெரியவன், சக்கரவர்த்தி அவன். இந்த அண்ட சராசரங்களுக்கும் அவன் அதிபதி இல்லையா? ஆகவே அவங்கிட்ட நீங்க வந்து கேட்கிற எல்லாத்தையுமே விண்ணப்பமா தான் வைக்கணும். அது இதை நீங்க செய்யுங்கன்னு அவன்கிட்ட சொல்லிடக்கூடாது. இத இத செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு இருந்தால் இதை நீங்க செய்யலாமே, உங்க பார்வைக்கு வைக்கிறேன். அப்படிதான் நீங்க அவன்கிட்ட வைக்கணும். நான் சொன்னதுனால செய்யணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது. ஆகவே நான் அதை முன்வைக்கும் போதே, ஐயா உங்கள் விருப்பத்தின் பேரில் இதை நீங்கள் செய்யலாம், செய்யாம இருக்கலாம் அப்படின்னு தான் அவன் முன்னாடி வைக்கணும். அதுதான் விண்ணப்பம். விண்ணப்பம் என்றால் உங்களுக்கு கேட்கிற உங்களுக்கு அதை நிறைவேற்றணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனா இதை தயவு செய்து எனக்காக செவிகூற வாங்கிக்கங்க காதுல அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல அவன் தாயார்கிட்ட வந்து அதை சொல்றான். நெறிந்த கருங்குழல் மடவாய், நெறிந்த அப்படின்னா இங்க அடர்த்தியான கருமையான முடி, அந்த கூந்தல் அழகு, ஜானகியினுடைய கூந்தல் அழக சொல்றார். உங்கள்கிட்ட நான் அடியேன், உங்களது அடியவனான நான் இப்படி ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிறேன். விண்ணப்பம் என்ன? செறிந்த மணிமுடி சனகன் சிலையிருத்து நினை கொணர்ந்தது அறிந்து அரசு களை கட்ட. அது பரசுராமனை சொல்றார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். செறிந்த மணிமுடி சனகன், இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு ஒண்ணு இருக்கு. பரசுராமன் வந்து க்ஷத்திரிய அரசர்கள் எல்லோரையும் நான் கொல்லுவேன், இத்தனை தலைமுறைக்கு கொல்லுவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்கிறவன். ஏன் ஜனகன் அவன் ஒன்றும் செய்யல அப்படின்னா, ஜனகனும் ஒரு ரிஷி. ஜனகர் ராஜ ரிஷி என்று அழைக்கப்படுபவர். அவர் வந்து தன் அரசனாக இருந்தாலும் ஒரு முனிவராகவே வாழ்பவராக அவர் சொல்லப்படுகிறார். அவர் ஜனகர் பேசக்கூடியது எல்லாமே வந்து உபனிஷத்துல வரும். அவ்வளவு பிரமாதமான ஆளாக தான் ஜனகர் சொல்லப்படுகிறார். அப்பேற்பட்ட ஜனகர் வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு வில்ல முறிச்சு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவர் பொண்ணுன்னு சொல்லி கேள்விப்பட்டு பரசுராமன் வராரு. அது யாரா அவ்வளவு பெரிய சத்திரிய வீரன்? நமக்கு பதில் சொல்லட்டும். அவன் ஜனகர் அவர் சத்திரியராக காரியத்தை ஆற்றி கொண்டிருந்தாலும் அவர் ஒரு முனிவர் ரிஷி வழியில வந்துட்டார். ஆகவே அவரை நம்ம சத்திரியர் லிஸ்ட்ல வைக்க கூடாது. ஆனா இன்னொரு சத்திரியன் வந்து இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்காராமே, அப்ப அவன் இன்னும் ஏதாவது கார்த்தவீர்யார்ஜுனன் மாதிரி பெரிய சேட்டைகளை செய்யறதுக்கு முன்னாடி அவனை போய் என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு தான் பரசுராமன் வராரு. அரசு களை கட்ட, அத களை கட்டனா இந்த இடத்துல நமக்கு இப்ப களை கட்டுதல் அப்படின்னா கொண்டாட்டம்ங்கிற ஒரு பொருள்ல வந்துருச்சு. ஆனா இங்கு களை கட்டங்கிறது களை பறித்தல், அதாவது நீக்குதல், அழித்தல், அரசை அழித்தல். அரசு களை கட்டுவதை அருந்தவத்தோன், அதாவது தவமுனியாக இருக்கக்கூடிய பரசுராமன், அவன் அரச களகட்ட, எல்லா அரசையும் நீக்குவதை ஒரு பணியாக வைத்திருந்தவன் நேர வரான். இவர் எப்படி சீதையை கல்யாணம் பண்ணியிருக்கார்? அந்த சிலை இருத்து சிவதனுசை உடைத்து கல்யாணம் பண்ணியிருக்கார். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாரு. இதை கேள்விப்பட்டு இடை விலங்க நடுவழியில வந்து மறிக்கிறான் பரசுராமன். அப்படி மறிச்சவனை இவர் என்ன செய்யறார்? செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம். அவனிடமிருந்த பரசுராமனிடமிருந்த விஷ்ணு தனுசையும் இவர் பெற்றுக்கொண்டு அவனுக்கு தான் எடுத்த அம்புக்கு இலக்காக அவனை கொல்லாம, பரசுராமனை கொல்லாமல் பரசுராமனின் தவத்தை தனது அம்புக்கு இலக்காக்கி இவர் வரார். அதுதான் அவருடைய தன்மை, அதுதான் அடையாளம். எப்படி வந்து ஒரு சத்திரியனுடைய தர்மம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, தீயவை யார் செய்கிறார்களோ, யார் வந்து தவறு செய்கிறார்களோ அவங்கள மன்னிக்கிறதுக்கான அதிகாரம் சத்திரியனுக்கு இருக்கு. யார் தீமை செய்கிறார்களோ அவர்களை தண்டிக்கும் அதிகாரமும் சத்திரியனுக்கு இருக்கு. அப்ப இருக்கிற அரசனுக்கு அது இருக்கு. அப்ப இங்க இவர் வந்து நிக்கிறது வந்து, அதே நேரம் அரசன் வந்து பெண்களை அததான் தாடகை விதத்துல அந்த வாலி சொல்லும் போதும் அதை சொல்லி அவரை சொல்லுவான், நீ பெண்ணை கொன்னி, ஏன்னா பெண் மாதிரி அவ இல்ல அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றது. மறைந்திருந்து கொல்லுதல், அப்புறம் குழந்தைகளை கொல்லுதல், அப்புறம் முதியோர்களை கொல்லுதல், அப்புறம் வந்து முனிவர்களை கொல்லுதல், இது எல்லாமே வந்து சத்திரிய தர்மம் கிடையாது. அவங்கள கொல்லக்கூடாது. அப்ப இங்க வந்து என்ன நடக்குது? அவன் வந்து ஒரு அந்தணன், எதிர இருக்கிறவன் ஒரு அந்தணன்கிறது வந்து அந்த இடத்துல என்ன பொருள்? முனிவர் அப்படிங்கிற பொருள். தவம் இயற்றக்கூடிய ஒரு முனிவனாக அவன் முன்னாடி வந்து நிக்கிறான் பரசுராமன். ஆகவே அவரை அவன் கொல்லல.
அதே நேரம் க்ஷத்ரிய தர்மத்திற்கு ஏத்த மாதிரி தன்னுடைய வில்லில் அம்பை தொடுத்ததுனால அதுக்கு இலக்காக தவத்தை வாங்கி கொண்டான். அதுதான் அவனுடைய அடையாளம். இப்ப அவனுடைய சிறப்பு. அடுத்த இடத்துல வரக்கூடியது ரொம்ப 2வது பாட்டுல வந்து இது சங்க பாடல்களை விட ரொம்ப நுட்பமான பாடல். இந்த முதல் பாடல்ல அவன் எவ்வளவு பெரிய வீரன், அந்த வீரத்திற்கு இணையாக எப்படி விவேகம் உள்ளவன், எப்படி தர்மத்திற்கு கட்டுப்பட்டவன். என்னை எதிர்த்து சண்டை போடுறவன கொல்லலாம், எனக்கு க்ஷத்ரிய தர்மம் இருக்கு. ஆனா அவன் ஒரு அருந்தவ முனிவன். முனிவன் வந்து அப்படி தப்பு பண்ணதுனால நானும் அவனை இதை சாக்கா வச்சு அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு பெரும் வீரமும் வீரத்தை மிஞ்சிய விவேகமும் உடைய நெறிக்கு உட்பட்டு நிற்கக்கூடியவன் தான் ராமன். அது முதல் பாட்டு. அப்பேற்பட்ட ராமன் தன் மனைவியோட இருக்கும்போது எப்படி இருக்கான்? மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். இருவரும் தனித்திருக்கும் போது அப்படி விளையாடுறாங்க. அந்த சிருங்கார விளையாட்டில் சீதை அவனை ஒரு மல்லிகைப்பூ மாலையால கட்டி போடுறான். அந்த கட்டுக்கு நிக்கிறான். அது எவ்வளவு பெரிய குறியீடா இருக்கு பாருங்க. சீதையினுடைய மல்லிகை மாலை அவனை கட்டி போட்டிருக்கு. அது பெரிய யானை. ஒரு சும்மா ஒரு குழந்தை வந்து அந்த பாகனுடைய குழந்தை கையில ஒரு குச்சி எடுத்துட்டு இப்படி ஏதாவது பண்ணா அந்த யானை அதுக்கு பேசாம நின்னுக்குது. அது யானையை விட வலிமை வாய்ந்ததா அந்த குழந்தை? இல்ல. ஆனா அந்த குழந்தையிடம் இருக்கிற அன்புக்கு அந்த யானை நிக்குது. அத மாதிரி இங்க அவன் எப்பேற்பட்டவன்? சிவதனுசை முறித்து விஷ்ணு தனுசு வச்சிருக்கிறவனை வென்று அந்த வில்லையும் வாங்கி அவனது தவத்தையும் தனதுக்கு அம்புக்கு இலக்காக்கிய மகாவீரன் அவன் இங்க வந்து எப்படி இருக்கான்? ஆர்த்ததுன்னா கட்டுப்பட்டு நிக்கிறது. எப்படி? எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்தது ஓர் இடவகையில். எல்லியம்போது நம்ம ஏற்கனவே அதுல நாச்சியார் மொழியில பார்த்திருக்கோம். அல்லும் எள்ளுங்கிறது இரவு, அல்லுங்கிறது அல் எல், இது இரண்டுமே இரவை குறிக்கக்கூடியது. அது எல்னா நல்ல இரவு. அப்படி இருக்கக்கூடிய பொழுதுல இனிதிருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சிருங்காரமாக இருக்கிறார்கள், இருவரும் தனிமையில் மகிழ்ந்து இருக்கிறார்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தருணத்துல இடவகையில் அப்படி இருந்த ஒரு இடத்தில், அப்படி இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க மல்லிகை மாமாலை கொண்டு நீங்க அவரை கட்டி போட்டீங்களே, அதற்கு கட்டுப்பட்டவர் இருந்தாரே, அந்த அடையாளம். அப்ப அவன் மன்னனாக இருந்தாலும் மனைவிட்ட அவன் கணவனாதான் இருக்கான். பிரியத்திற்குரிய மனைவியினுடைய விளையாடல்களுக்கும் அவளுடைய குழந்தைத்தனத்திற்கும் அவளுடைய அன்பிற்கும் அதற்கு எல்லாத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து நிக்கிறான். கணவனாக அவன் அப்படி நிக்கிறான். கலக்கிய மா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட. கலக்கிய மாமனத்தலுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மனசை கலக்கி விட்டாச்சு. சகுனி வந்து கூனி வந்து கலக்கி விட்டுட்டா. மலக்கிய மாமனத்தன நாய். மலக்கியனால இவங்க கலக்கியன்னு பொருள் கொடுக்குறாங்க. அப்ப ஏன் மலக்கியங்கிற வார்த்தையை போடுறாரு? மலக்கியனா மலைத்து போன, அதாவது வேற எதுவுமே செய்ய முடியாம மனசு அப்படி திகச்சு போயிருச்சு, அவருக்கு மலைத்து போய் விட்டது இந்த இடத்துல. அதுதான் மலக்கிய. எப்படி மலைத்து போனது? இவளால, கைகேயியால மலைத்து போன மனது, அதான் மலக்கிய. மனத்தனாய் மன்னவனும் மறாது ஒழிய. மறாதுன்னா அந்த வார்த்தை மறுக்காமல், அந்த வரத்தை மறுக்காமல் கொடுத்து தொலைச்சிட்டான். மறாது ஒழிய. அடுத்த வரிதான் ரொம்ப பிரமாதமான வார்த்தையை போடுறாரு. குலக்குமரா. அந்த குலத்திற்குரிய குமாரா, மகனே, குலத்தின் சிறந்தவனே, காடுரைய போ என்று விடை கொடுப்ப லக்குமணன் தன்னொடும் அங்கு ஏகியது ஓர் அடையாளம். இங்க ராமன் யாரு? ரகுராமனாக வருகிறான். இங்க ரகுகுலத்தினுடைய நாயகனாக தனது பெற்றோரின் சொல்லை ஒரு இது கூட மீறாத ஒரு மகனாக இந்த இடத்துல அவனுடைய தர்மத்தை காட்டுறான். மனைவியிட்ட கணவனா எப்படி இருக்கணும் அந்த தர்மத்தை போன பாட்டுல காட்டினா, ஒரு க்ஷத்திரியனாக என்ன தர்மத்தில் இருக்கணும் அத முதல் பாட்டுல அவன் காட்டினா, இந்த பாட்டுல அவன் எதை காட்டுறான்? தாய் தந்தையரின் வாக்குக்கு கட்டுப்பட்டவனாக ஒரு மகன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டுல அவன் காட்டிட்டான். அது அவனுடைய அடையாளம். அதான் ராமனுடைய அடையாளம், தர்மத்தினுடைய அடையாளம் இல்லையா? அவன் அறத்தின் மூர்த்தியான்னு கம்பன் சொல்றது வந்து ஒரு
கூடுதல் சொல்லே கிடையாது. அது ராமனுக்கு உகந்த சொல். அப்ப அப்பேற்பட்டவன் இப்படித்தானே இருப்பான். அந்த அடையாளம் அதுதான். குலக்குமரா, அந்த குலத்தின் பெருமையை காப்பாற்ற வேண்டி தனது பெற்றோர்களது சொல்லிற்கு ஒரு சொல் மறுவார்த்தை பேசாமல் அவன் அப்படியே என்ன செய்யறான், லக்மணனோட காட்டுக்கு வந்திருக்கான். அது அவனுடைய அடையாளம். அவன் தர்மத்தை காற்பதன் அடையாளம். வாரணிந்த முலைமடவாய், கச்சு அணிந்த பெண்ணே, வைதேவி, வைதேகிங்கிறது தான் வைதேவி அப்படின்னு மருவி வருது. இந்த வையத்திற்கெல்லாம் தலைவியானவளே, தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி. தேரணிந்த அயோத்தியர்கோன், அது தேர்ப்படைகளை கொண்ட, பெரும் தேர்ப்படைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அயோத்தி அரசனுடைய உரிமையாளன், தலைவனாகிய அயோத்தி கோனாகிய ராமனுக்கு நீ பெருந்தேவி. அவனுடைய ஒன் அண்ட் ஒன்லி அவன், அதான் பெருந்தேவி. கேட்டு அருளாய், நீ கேட்பதே ஒரு எனக்கு அருள்தல் தான். கூரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். ராமன் யாரு? அவன் பெரிய சக்கரவர்த்தி திருமகன் அவன். அதனாலதான் இந்த வார்த்தையை போடுறாரு, தேர் அணிந்த அயோத்தியர்கோன். ராமன் யாரு? இங்க தேர்ப்படைகளை எல்லாம் கொண்ட ஒரு பெரிய அரசான அயோத்தியினுடைய கோன், அரசன் அவன். அந்த அரசன் தோணியை செலுத்தக்கூடிய குகனோடு நட்பு, தோழமை கொண்டிருக்கிறான். சரி, தோழமைனா என்ன? நல்லா இருக்கியாப்பா, வெரி குட், ஒழுங்கா வேலை பாருங்க, அப்படி சொல்லிட்டு போற தோழமை இல்ல. சீரணிந்த தோழமை. நட்புனா நட்பு தான். அதனாலதான் அதை கம்பன் எழுதும் போது இந்த சீரணிந்த தோழமையை எப்படி விளக்கி சொல்ல முடியும்? ஏய், நீ கூட பிறந்தவன்டா அப்படி போட்டுருவோம் நம்ம. நீ வெறும் ஃப்ரெண்டு கிடையாதுடா, ஃப்ரெண்டுக்கு மேல நீ கூட பிறந்தவன்டா, நின்னோட ஐவரானோம் அப்படின்னு என்ன செஞ்சுக்க வேண்டியதான், கட்டிக்கிற வேண்டியதான் அவனை. அப்படி ஒரு வார்த்தையை தூக்கி போட்டார். அந்த இன்ஸ்பிரேஷன் இந்த வார்த்தை. சீரணிந்த தோழமை, சாதாரண தோழமை இல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடிய அக்வைண்டன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றோம், நட்புன்னு சொல்றோம். அறிமுகம், தெரிந்து, எனக்கு அவர் தெரிந்தவர் அப்படிங்கிறதும் எனக்கு அவர் நண்பருங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தெரிந்தவர் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு நண்பர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்போ இந்த சீரணிந்த தோழமைனா என்ன அர்த்தம்? அறிந்து என்னுடைய எல்லா சுகதுக்கங்களிலும் பங்கு பெறக்கூடிய, என்னுடைய எல்லா விதமான நல்லது கெட்டதுகள்லையும் வந்து இருக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து நான் வச்சிருக்கும் போது அவர் நண்பராகிறார். அந்த நண்பராக இவர் குகனை ஏற்றுக்கொள்ளுகிறார். யாரு? தேரணிந்த அயோத்தியர்கோன், அதான் அந்த வார்த்தை. இவன் யாரு? கூரணிந்த வேல்வலன், ஒரு கூர்மையான வேலை கொண்டு அதை சிறப்பாக சண்டை செய்யக்கூடிய வலியவனாகிய குகன். அவனை வந்து கங்கையில பார்த்து தோழமை பண்ணிக்கிறாரு. அப்போ இதுதான் தோழமையில் இருக்கும் தர்மம். ஒரு நட்பில் எப்படி தர்மம் இருக்கணும் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். நட்பு பொறுத்த வரைக்கும் அந்த என்ன சொல்றது, அந்த அந்தஸ்து பேதங்கள் எல்லாம் அங்க கிடையாது. நீ நட்புனா நட்பு தான். நான் ராஜாவா இருக்கேன், நீ ஒரு தோணி ஓட்டக்கூடியவனா இருக்க, ஆனா நட்புன்னு வந்துட்டா நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருப்போம். அதுதான் சீரணிந்த தோழமை. இவர் அயோத்தியர்கோன், ஆனா அவன் கங்கையில் படகு விடுறவன். ஆமா, நட்புன்னு வந்துட்டா, நட்பாக நண்பனாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவனோட நம்ம சமமா தான் இருக்கணும். அவனோட தான் தங்குறாரு, உட்காந்து சாப்பிடுறாரு, எல்லாம் செய்யறாரு. அதுதான் சீரணிந்த தோழமை. அப்போ ஒரு நட்புக்கான தர்மம் எப்படி இருக்கணும், அந்த தர்மத்திற்கு அவர் எப்படி ஒத்து வருகிறார், ஒத்து ஒழுகுகிறார், தர்மத்தை கடைபிடிக்கிறார், நட்புக்கான தர்மத்தை எப்படி கடைபிடிக்கிறார். அப்ப இந்த பாட்டு, மான் அமரும் மென் நோக்கி. இந்த இடத்துல அமரும்னா அதை அது கரெக்டா வந்து உட்காரும் அப்படின்னு அர்த்தம். அந்த மீட்டர்ல பாட்டு வந்து உட்காருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கரெக்டா ஃபிட் ஆகக்கூடிய, அது மானினுடைய பார்வைக்கு ஃபிட் ஆகக்கூடிய கண்களை உடையவளே, மானின் பார்வையை, மானின் கண்களை ஒத்த பார்வையை கொண்டவளே, அதாவது மருண்ட பார்வை, அந்த மருண்ட பார்வை கொண்ட பெண்ணே. அதான் மென் நோக்கி. அந்த வைதேகியை சொல்றாரு அவர். விண்ணப்பம் என்னன்னா, கான் அமரும் கல் அதர் போய். அமரும் அப்படின்னா இந்த இடத்துல உட்காருங்கிற பொருள் இல்லை, மேல இருக்கிற அமரும் ஒத்தங்கிற பொருள்ல வருதா. இங்க அமரும் அப்படின்னா
காட்டு இந்த அமைந்திருக்கக்கூடிய அப்படிங்கிற பொருள். காட்டில் அமைந்திருக்கக்கூடிய கற்கள் நிறைந்த பாதை, கல் அதர், அந்த கல் அதர் வழிய போய், கற்கள் நிறைந்த பாதை வழியாக போய் நீங்க காட்டில் உறைந்துன்னு தங்கி, காட்டுக்குள்ளேயே தங்கி, அங்க தேனமரும் பொழில் சாரல் சித்திரகூடத்து இருப்ப. தேன் அமரும் பொழில் சாரல், அதாவது தேன் அப்படி சாரல் போல பொழியக்கூடிய, அதாவது பூக்கள் நிறைந்த இடம், சோலை நிறைந்த இடம், அதுதான் அப்படி சொல்றாங்க. பொழிற்சாரல், தேன் நிறைய மரங்களும் செடிகளும் வளர்ந்து எல்லாம் பூத்து இருக்கு, அதுல இருந்து தேன் சாரல் மாதிரி பொழியக்கூடிய இடமாகிய சித்திரகூட பருவத்தில் நீங்கள் இருக்கும்போது பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம். அந்த இடத்துக்கு பரதன் வந்தான். என்ன செஞ்சான்? எப்பா நீ எனக்கு தெரியாமலேயே எங்க அம்மா இப்படி ஒரு வரத்தை வாங்கியிருக்கா, அப்பா அதை கொடுத்திருக்காரு, இதுல எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, இது நிச்சயமா இது நான் கேட்டு பண்ணல, எனக்கு இதுல விருப்பம் இல்லை, நீ அரசாளாம அண்ணன் அரசாளாத ராஜ்யம் எனக்கும் வேண்டாம், நானும் உங்களுடைய வந்துடுறேன், ஒண்ணு நீ திரும்பி வா, ராஜ்யத்தை ஏத்துட்டு நீ மன்னனாயிரு, நான் உனக்கு கூட இருந்து சேவை செய்கிறேன், இல்லையா நானும் உங்களுடைய வந்துடுவேன், எனக்கு தேசம் வேண்டாம், எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டாம், அது எங்க அம்மா செஞ்ச தவறு, அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சித்திரகூட பருவத்துல அவன் ராமர்கிட்ட சொல்றான். இப்ப ராமர் என்ன செய்யார்? இந்த இடத்துல அவன் தர்மத்தை பாருங்க, தம்பிக்கு செய்யக்கூடிய தர்மம், உடன் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் அது. பரதன் என்ன சொல்றார்? இவர் அப்பா அம்மா கேட்ட வரம், அப்பா கொடுத்த வரம் என்ன? நீ அரசாள வேண்டும் என்பது. அந்த வார்த்தையை மீறும்படியான எந்த செயலையும் நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா கேட்டதும் அப்பா கொடுத்ததும் பரதனுக்கு முடி வேண்டும்ங்கிறது தான். ஆகவே நீயே மணிமுடியை ஆளணும், நான் வரக்கூடாது காட்டுக்கு. நான் காட்டுக்கு வர இத்தனை வருடங்கள் வனவாசங்கள் போகணும்னு சொன்னதுனால நான் இந்த இடத்துல இருந்து வரமாட்டேன். ஆனா நீ அரசாளத்தான் செய்யணும். ஏன் இந்த மட்டும் தம்பி வந்தானேன்னு இந்த ஆள் என்ன செஞ்சிருக்கலாம்? ராஜ்யத்தை வாங்கிட்டு அப்படியே போய் தம்பிகள் புடை சூழ அவர் வாட்டி இருந்திருக்கலாம். ஏன்னா ராஜ்யத்தை வாங்கினவனே கொண்டு வந்து ஒப்படைக்கிறானே, அப்போ அதை நீங்க வாங்கியிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. தன்னுடைய தம்பிக்கு அவர் தன்னுடைய தாய் என்ன சொன்னாலோ, தன்னுடைய தந்தை என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்காக அதை செய்யறார். அதான் அந்த பரத நம்பி பணிந்ததும் இவர் என்ன செய்தாருங்கிறது. எவ்வளவோ போராடி பார்க்கிறான் பரதன், நான் உயிரை விட்டுருவேன்லாம் பேசுறான். அவர் முடியவே முடியாது, நீ போய் தான் ஆகணுங்கிறார். என் கூட இருக்கக்கூடாது, நீ தான் மன்னனா இருந்து ஆளணும் இந்த அயோத்திய. அப்போ பரதன் ஒரு முடிவு எடுக்கிறான், உன் செருப்பை கூட, உன் அடையாளமா ஏதாவது ஒன்ன கூட, அதை வச்சு நான் அரசாள்றேன். அவர் செருப்பு வாங்கிட்டு போயிடுறான். இதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த தம்பிக்கு அவர் செய்யக்கூடியது. சித்திரகூடத்து இருப்ப, அதே சித்திரகூடத்துல இருக்கும்போது சிறு காக்கை முளை தீண்ட அத்திரமையை கொண்டு எறிய அனைத்து உலகும் திரிந்து ஓடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்று அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். இந்திரனுடைய மகனாகிய ஜெயந்தன், இந்திரனே ஒரு பெண் பித்தன், அவனுக்கு பிறந்த பையன் அப்பாவை விட புகழ் பெற்றவனாக ஆகணுங்கிற எண்ணத்தோட திரியறவன். அவன் வரும்போது அவன் நினைத்த பொழுது நினைத்த வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். அவன் வரும்போது சித்திரகூட பர்வதத்துல இவங்க இருவரும் தனித்து ஒரு மரத்தடியில அமர்ந்து ஒருவரை ஒருவர் மடியில் ஒருவர் சாய்ந்து அந்த மாதிரி இருக்காங்க. அதுல ராமர் சீதையின் மடியில தலை வைத்து படுத்திருக்கிறார். சரி, யாரும் இல்லாத தனிமை தானே அப்படின்னு அவங்க கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. இதை இவன் பார்த்துடுறான். பார்த்த உடனே இவனுக்கு சீதையினுடைய அழகு மேல ஒரு கண்ணு விழுது. சோ என்ன செய்யறான்னா, காகத்தின் உருவெடுத்து போய் அவளை தொடணுங்கிற ஆசையில காகத்தின் உருவெடுத்து போய் அவ மார்பை போய் தீண்டுறான். அவ ஏதோ காக்கான்னு இப்படி விரட்டுறான், அந்த காக்கா போக மாட்டேங்குது, அவ மார்பை கொத்த வருது, மார்பை கொத்துது. அதை பார்த்து இவர் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சவனே தெரியுது சாதாரண காக்காயில ஏதோ விவகாரமான காக்காயா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஒரு தர்பையை எடுத்து அதை பிரம்மாஸ்திரமாக பிரம்மாஸ்திரத்துக்குரிய மந்திரத்தை சொல்லி அந்த தர்பையை எரிகிறார் காக்கா மேல. அது காக்கையை துரத்துது. மந்தகதியில் அது போகணும்னு சொல்லி எரிஞ்சாராம். நிதானமா போய் கொல்லு அவனை அப்படின்னு. உடனே அவன் என்ன செய்யறான், ஒவ்வொரு இடமா ஓடுறான்.
சிவன்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறான், பிரம்மாட்ட போய் தஞ்சம் அடைகிறான், இந்திரன் அவங்க அப்பாட்டெல்லாம் போய் தஞ்சம் அடைகிறான். எல்லாரும் கையை விரிச்சிடுறாங்க. எப்பா அவன் ராமனுடைய பானத்திற்கு எதிர் நிக்க முடியாது யாரும், அவனுடைய வில்லுக்கு யார் பதில் சொல்றது, அதனால என்னாலெல்லாம் அதை செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு ஒவ்வொன்றா சொல்றான். கடைசியா நாரதர் வந்து என்னப்பா இப்படி தலைதறிக்க ஓடுறேன்னு, ஐயா அந்த மாதிரி அந்த அஸ்திரம் துரத்துது, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ ராமன் கிட்டேயே போய் சரண்டர் ஆயிடுறது தான், வேற வழியே இல்லை. வேற யாருமே ராமனது பானத்தை திரும்ப பெறுவது தடுத்து நிறுத்துவது யாராலையும் முடியாது. அவன் நினைச்சான்னா திரும்ப பெறுவான், மரியாதையா அவன்கிட்டயே போய் சரண்டர் அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா சொல்றாரு. அதனாலதான் அவன் ஓடி வரான். ராமாவோ அப்படின்னு சொல்லி, ஐயா சாமி அப்படின்னு சொல்லி ஓடி வந்து காலில் விழறான். தெரியாம பண்ணிட்டேன், அறிவில்லாம செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னோடனே இவர் வழக்கம் போல சத்திரிய தர்மம் என்ன, இங்க பாரு, நான் விட்ட அம்பு விட்டதுதான், சரி உன் உயிரை வாங்காம இந்த மட்டும் நீ, உன் கண்ணு தானே அவளை பார்த்து இந்த தவறுக்கு தூண்டியது, ஒரு கண்ணை மட்டும் பிடுங்கிட்டு விட்டுருவோம் என் அஸ்திரம், போ நீ உயிர் படைச்சு போன்னு சொல்லிடுறாரு. அதுல இருந்துதான் காக்கைக்கு ஒரு கண்ணு பார்வை இல்ல, அது இப்ப தலையை சாச்சி சாச்சி பாக்குது அப்படின்னு ஒரு புராண கதை, அது ஒரு நாட்டார் கதை உருவாகி வருது. அதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன தர்மம், தன்னை சரணடைந்தவர்களை காப்பது அவனுடைய தர்மம். தர்மமே எவ்வளவு நுட்பமா அவனால செயல்படுது பாருங்க. மன்னிக்கிறது ஒரு அகந்தை, மன்னிக்கிறது நிஜமாவே ஒரு அகந்தை. இப்போ ஒருத்தர் வந்து மன்னிப்பு என்பது, மன்னிப்பு கேட்டியா, இந்த கிழக்கு சீமையிலன்னு ஒரு படம், அதுல பாண்டியன் தான் கடைசி வரைக்கும் வில்லன் மாதிரி வந்துகிட்டே இருப்பார். கடைசி சீன்ல அவர் தான் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும், ஹீரோவோட சண்டை போட்டு ஹீரோவை அடிச்சு தள்ளிடுவாரு. ஹீரோவை அப்படி குத்த போறாரு ஏதோ பண்ணும்போது, அந்த அவளுக்கு முறை பொண்ணு, அந்த ஹீரோயின் இவருக்கு முறை பொண்ணு, அவ மாமா அப்படின்னு கத்திடுவா, அவனை நிறுத்திடுவார். இந்த ஒரு வார்த்தை நீ என்னைய சொன்னது இல்லடி, முதல்ல இருந்து அவனைதான் மாமா மாமான்னு சொன்னேன், என்னைய ஒரு வார்த்தை இப்படி சொன்னது இல்லை, இப்ப கூப்பிட்டுட்டு இல்ல இது போதும் எனக்கு, போ அவனோடைய நீரு அப்படின்ட்டு போயிடுவார். அவ்வளவுதான் அந்த கேரக்டர். அப்போ ஒரு நொடி அந்த அந்த ரெகக்னிஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ரெகக்னிஷனுக்காக நீங்க ஒரு ஒரு ராமன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுங்கும் போது ராமன் மன்னிக்கலாம். அந்த மன்னிப்புங்கிறது அகந்தையினால, எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டிருந்தா உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன், நீ எங்கிட்ட மன்னிப்பு கேட்காம போனல, அப்படி பேசுறதுல இருக்கிற ஒரு சின்ன அகந்தை இருக்கு இல்லையா, அது இல்ல ராமன் கிட்ட. அவன் என்ன அழகா அந்த தர்மத்தை கையாளுறான் பாருங்க. நான் என்கிட்ட வந்து நீ சரண்டடைஞ்சிட்ட, என்னுடைய அஸ்திரம் உன்னுடைய உயிரை வாங்கிடும், ஆனா நீ எங்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்ட, ஆகவே உனது உயிரை காப்பாற்ற வேண்டியது உனக்கு சரண் கொடுத்த என்னுடைய கடமையாகிறது, ஆகவே உன் உயிரை காப்பாற்றுவேன். அதே நேரம் நான் சத்திரியனாக நின்று உன் தவறுக்கு தண்டனை அளித்திருக்கிறேன், நீ தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது, அதுக்கு பலனா ஒரு கண்ணை கொடுத்துட்டு போ, நான் உனக்கு தண்டனையும் கொடுத்த மாதிரி இருக்கும், சரணடைந்த உன் உயிரை காப்பாற்றிய மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா ரெண்டு தர்மத்தையும், தவறுக்கு தண்டனை தரப்பட வேண்டும்ங்கிற பெண்கள்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்க நீ, அது பெரிய தவறு, அந்த தவறுக்கு நீ தண்டனை இல்லாம போகக்கூடாது. ஏன் நீ தேவர்களின் தலைவனாகிய இந்திரனின் மகன், உனக்கு அது தெரியாதா, உனக்கு அந்த கல்வி கிடையாதா, ஒரு பெண்ணை வந்து அப்படி செய்யக்கூடாது, அதுவும் கணவரோட இருக்கிற பெண்ணுன்னு பார்த்தாலே தெரியுது, அப்படி இருந்தும் நீ இந்த காரியத்தை செய்ய துணிஞ்சேன்னு சொன்னா அது தெரிந்து செய்த தவறு, தண்டனை இல்லாம நீ தப்பிக்க கூடாது. அதே நேரம் வந்து சரண்டர் ஆயிட்ட, நீ செய்த தப்ப உணர்ந்துட்டேங்கிறதுனால உனக்கு நான் ஒரு ஒரு உயிர் பிச்சை அளித்தேன், உனக்கு நீ சரணடைந்ததால் உன் உயிரை காத்தேன். அப்ப ரெண்டு இடத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்றான் பாருங்க, அதுதான் தர்மத்துல அவன் நிக்கிறதனுடைய அடையாளம். என் அன்பு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி கிடையாது, தர்மத்திற்கு கட்டுப்பட்டவனாத்தான் அவன் அந்த காரியங்களை செய்யறான், ரெண்டையுமே செய்யறான். மின்வொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம், பொன்வொத்த மான் ஒன்று புகுந்து இனிது விளையாட, நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக, பின்னே அங்கு லக்குமணன் பிரிந்ததும் ஒரு அடையாளம். நீங்க எல்லாமே அதை ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லிட்டீங்க. லக்குமணன் பிரிந்தது அவ்வளவுதான், ரெண்டே வார்த்தை. லக்குமணன் ஏன் பிரிந்தான், இந்த அம்மா அவன் அங்க மாயமான அடிச்ச உடனே இவன் முதல்லயே சொல்றான் லக்ஷ்மணன், இது சரியில்லை, இந்த ஏரியாவில் இந்த மாதிரி மான் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு சூது மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். இவ கேட்க மாட்டேங்கிறான், அது வேணும் அப்படின்னு சொல்லும்போது
ராமன் போகும்போது என்ன சொல்லிட்டு போறான் லக்ஷ்மணன்ட்ட, நீ அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கும் டவுட்டா இருக்கு, அதனால நான் துரத்தி போறேன், நீ இவளை பாத்துக்கோ அங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமன் போறான். போன உடனே ரொம்ப தீவிரமா அந்த மானை தேடி, ஒரு கட்டத்துல தெரியுது இந்த மான் ரொம்ப போக்கு காட்டுது அப்படின்ன உடனே சந்தேகம் அதிகமாகி வில் எடுத்து அதை அடிச்சிடுறான். அடிபட்ட மான் என்ன செய்யுது, ராமனது குரல்ல மிமிக்ரி, அப்பதான் ஃபர்ஸ்ட் பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அந்த மாரீசன். அவன் ராமன் குரல்ல லக்ஷ்மணா சீதா அப்படின்னு அலறிட்டே கீழே விழுந்துடுறான் அடிபட்டு. இதை கேட்டுட்டு சீதை வந்து உடனே போ, அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுங்கிற. இவன் திரும்ப திரும்ப சொல்றான், அதெல்லாம் இல்ல நீ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அண்ணனை அந்த மாதிரிலாம் யாரும் ஈஸியா ஒன்றும் பண்ணிட முடியாது, இது வேற ஏதோ ஒரு சதிதான், வேற ஏதோ ஒரு சூதுதான், அதனாலேயே நான் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, நான் கவனமா இருக்கணும்னு எவ்வளவோ சொல்றான். அவ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பதட்டம் அடைந்து அவனை நோக்கி தப்பு தப்பா பேசிடுறான். நீ வந்து அண்ணன் போயிட்டா என்னைய நீ பெண்டாளலாம் நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்டுடுறான். அந்த வார்த்தை தாங்காம அவன் போறான். போகும்போதும் அவன் என்ன செஞ்சுட்டு போறான், கடமையிலிருந்து மீறாதவனாக தன் அம்பினால் ஒரு கோடு கிழித்து இதை தாண்டி நீங்க எங்கேயும் வெளியில வராதீங்கன்னு சொல்லிட்டு போறான். அப்படி இருந்தும் அவ அதை மீறிதான் அவ இது ராவணன்ட்ட வந்து மாட்டிக்கிறது. ஆகவே இந்த இடத்துல ராமன் ஏன் போனா, நின் அன்பின் வழி நின்று. தன் அடியார் கேட்டா ஒரு மாயமான விஷயம், அதுவே மாயமான். இப்போ ஒரு அடியார் வந்து எனக்கு ஒரு வீடு கொடு, எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுன்னு கேட்டா, நம்ம எல்லாம் சீதைகள், நாம போய் அவன்கிட்ட அப்படி கேட்டோம்னு வைங்க, இந்த ராமன் அதுக்கும் போவான். சரி அவனுக்கு என்ன ப்ரமோஷன் தானே வேணும், அவன் முக்தி அளிக்கிற கடவுள், அவங்ககிட்ட நீங்க போய் ஒரு ப்ரமோஷன் வாங்கி கொடு, எனக்கு எங்க ஆபீஸ்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிரேடுல இருந்து செகண்ட் கிரேடுக்கு நீங்க மாத்து, இதுல இருந்து அசிஸ்டன்ட்ல இருந்து அசோசியேட் ஆக்கு, இப்படி ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா கூட அந்த மாயமான துரத்திட்டு போவான் அவன் உங்களுக்காக, அதை செய்யக்கூடியவன் அவன். அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். அப்ப பக்கத்துல யாரை நிப்பாட்டிட்டு போறான், ஆச்சாரியனை நிப்பாட்டிட்டு போவான். லக்ஷ்மணன் ஆச்சாரியன் தான், அவன் நின்று நம்மளை பார்த்துப்பான். நாம சும்மா இருக்காம ஆச்சாரியனே ரெண்டு திட்டுவான், என்னத்தை செய்யறாரு, ரொம்ப ஓவரா கண்டிஷன் போடுறாரு, ரொம்ப ஓவரா இதெல்லாம் பண்ண சொல்றாரு, படிக்க சொல்றாரு, எதையாவது ஒண்ணு சொன்னோம்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது, ராவணன் கையில போய் விட வேண்டியதுதான். அவன் இந்த இடத்துல அவன் எவ்வளவு தன்னுடைய கடமையில ஒன்னையும் தவறல பாருங்க. அவன் பொண்டாட்டி கேட்டதுக்காக நான் மானை பிடிக்க போறேன், அதே நேரம் தம்பியையும் நான் அதுக்கு காவலுக்கு வச்சுட்டு தான் போயிருக்கேன். அப்படி பொண்டாட்டி அம்போன்னு விட்டுட்டு போகல. அப்ப அவ கேட்டானா நீயும் காட்டுக்குள்ள பொண்டாட்டி விட்டு எவனாவது ஓடுவானா அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா ராமனை? அதுவே கொடுங்காடு, அங்க ஒரு மான் வந்து விசித்திரமான மான் இருக்கு, ஏற்கனவே அரக்கர்கள் வராங்கன்னு தெரியும் அந்த இடத்துல காட்டுக்குள்ள. ஒரு மான் வருதுன்னா நீ வாட்டும் உன் பொண்டாட்டி நடுக்காட்டுல விட்டுட்டு ஓடுவியா பின்னாடி, இப்படியாப்பா செய்வ அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராமன் மேல நீங்க வைக்க முடியுமா? வைக்க முடியாது. சரி பொண்டாட்டியா எனப்பட்ட வெப்பால அந்த மான் இங்கதான் ஓடிட்டு இருந்தது, நீங்க நினைச்சா பிடிச்சிருக்கலாம், உங்க வில் வித்து அவ்வளவு பிரமாதம் எல்லாம் சொல்றீங்க, கண்ணு முன்னாடி இருந்த ஒரு மானை உங்களால எனக்கு பிடிச்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு இவதான் பின்னாடி நை நைன்னு சொல்ல போறான். ஆகவே அவன் ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு வேலையை பண்றான், தம்பியை காவலுக்கு வச்சுட்டு அண்ணன் ஓடுறான். அப்ப அதுதான் அன்பின் வழி நின்று, உன் அன்புக்காகத்தான் அவன் போனான், நீ கேட்டியே நீ ஏங்கிருவியே அப்படின்னு போனான். நீ எப்பேற்பட்ட செல்வத்தில் பிறந்தவள், எப்பேற்பட்ட சூழ்நிலையில வளர வேண்டியவள், எனக்காக வந்து காட்டுக்குள்ள இப்படி ஒரு குடிசைக்குள்ள உட்காந்துருக்கியே, உனக்கு இதையாவது நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு நினைச்சுதான் அவன் போறான். நீ அன்பின் வழி நின்று, அது ராமனுடைய அந்த அந்த இல்லறத்தானாக அவன் ஆற்றக்கூடிய அந்த தர்மம். மைத்தகு மாமலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடன் இருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈது அவன் கை மோதிரமே. அதாவது இது எல்லாத்தையும் அவன் எப்படி சொல்றான் பாருங்க. அவன் உண்மையிலேயே இந்த சொல்லின் செல்வன் அப்படின்னு, அது இன்னைக்கு யார் யாரெல்லாமோ அந்த பட்டத்தை வச்சுக்கிறாங்க. ஆனா கம்பன் அந்த பட்டத்தை கொடுத்தது அனுமனுக்கு தான். அவன் தான் வந்து சொல்லின் செல்வன். அவன் அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஒத்த புகழ் வானரக்கோன், அது நல்ல பொருந்திய புகழுடைய குரக்கினத்தின் தலைவனாகிய சுக்ரீவன் உடன் இருந்து நினை தேட, உன்னை தேட அந்த அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான். அப்படி தேடுவதற்கு எல்லாம் அவன் அடையாளம் சொல்லி அனுப்பியிருக்கான் இந்த மாதிரி. இது என்னவோ நானா வந்து ஏதோ எங்கேயோ பார்த்தோ யாரோ சொல்லி கேட்டதால நீ நினைக்காத,
எல்லா இடத்துலயும் வந்து என்னைய மாதிரி வானரர்கள் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஏன்னா எங்களது அரசனாகிய வானரக்கோன் அவனோடு உன்னுடைய கணவர் இணைந்து இருக்கிறார், சேர்ந்து இருக்கிறார். அதனால உன்னை தேடுவதற்கு நாங்க அயோத்தி மன்னனாகிய ராமன் சொன்ன அடையாளங்களை பெற்றுக்கொண்டு பல திசைகள்லயும் வந்திருக்கோம். அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான். அவன் சொல்லிதான் எனக்கு இது தெரியும். அதை சொல்ல அவளுக்கு ஒரு ஐயம் வரும்ல, சரி இதெல்லாம் இவன் சொல்றது கரெக்டா இருக்கு, இவன் சொல்றது விஷயம் எல்லாம் சரிதான், ஆனா இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல. கரெக்டா அந்த எண்ணம் வர்ற இடத்துல அதை எல்லாத்தையும் அவன் கிளியர் பண்ணிடுறான். இதை உங்க கணவர் தான் சொன்னாரு. உங்க கணவர் எனக்கு எப்படி தெரியும்? சரி, என் கணவர் உனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்கணும்ல. அடுத்த கேள்வி அதானே. அதான் முதல்லயே அவன் சொல்லிடுறான். வானரக்கோன், அதாவது இவர் வானரம் பார்த்த உடனே தெரியுது. இப்ப வானரங்களுக்கு அரசனான சுக்ரீவன், ஏன்னா வாலி இறந்தாச்சு, இப்ப சுக்ரீவன் தான் மன்னனா இருக்கான். ஆகவே வானரக்கோன், நான் வானரம், என்னுடைய அரசனாகிய சுக்ரீவனோட உன் கணவர் இணைந்து இருக்கிறதுனால வானரர்களாகிய நாங்கள் உன்னை தேடி எல்லா திசைகளுக்கும் போயிருக்கோம். எங்கள்கிட்ட அயோத்திக்கு அரசனான, அந்த வார்த்தை எப்படி போடுறான் பாருங்க, தன்னுடைய மன்னன் சுக்ரீவனை சொல்லும் போது விட்டு கொடுக்காம வானரக்கோன்னு சொல்றான். அப்போ ராமனை சொல்லும் போது உன் கணவர்னு சொல்லல, ராமனுடைய இடத்தையும் விட்டு கொடுக்கல. அயோத்தியர்கோன், அவர் வானரக்கோன், இவர் அயோத்தியர்கோன். அதுதான் அவன் சொல்லின் செல்வன் கம்பன் சொல்ற இடம். இவரை அவ மனசுல என்ன கொஸ்டின் வருமோ அது ஒவ்வொன்றுக்கும் இவன் டக்கு டக்குன்னு ஆன்சர் வைக்கிறான். இத்தனை ஈவெண்ட்டை சொன்னா, இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டா சொல்லி வரும்போது 7 ஈவெண்ட் சொல்லிட்டா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இவன் விவரம் தெரிஞ்ச ஆள் தான். அடுத்து அவளுக்கு என்ன தோணும், இவனுக்கு யார் சொல்லியிருப்பா இதெல்லாம், இவனுக்கு எப்படி தெரியும், இந்த வானரம் ஏன் நம்மளை தேடிட்டு வந்திருக்கு அப்படின்னு அவளுக்கு அடுத்த டவுட் வரும் இல்லையா. அந்த டவுட்டுக்கு இந்த பாட்டுல பதில். ஒத்த புகழ் வானரக்கோன் உடன் இருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இழைமொழிந்தார். இதுதான் நடந்ததுமா. இப்படி வந்தாரு, எங்க ராஜாவோட அவரு நண்பர் ஆயிட்டாரு. எங்க ராஜா வந்து எல்லாரையும் தேட சொல்லி அனுப்பும் போது யாரெல்லாம் தேடி போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அடையாளம் சொல்லி உன் கணவர் தான், அதாவது அயோத்தி மன்னர் தான் எங்களை இப்படி அனுப்பினார், இத்தகையால் அடையாளம் இது, இதெல்லாம் போக இன்னொரு அடையாளமும் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய மோதிரம் அப்படின்னு நீட்டுறான். அவர் கனையாளி அவருடைய மோதிரத்தை எடுத்து அவன்கிட்ட நீட்டுறான். இத்தனையும் சொல்லிட்டு இதெல்லாம் போக ஒரு பிசிக்கல் அடையாளம் ஒண்ணு இருக்கு. மீதி எல்லாமே என்னது, சம்பவத்தை சொல்லி இது பண்றது. ஒரு பிசிக்கல் அடையாளம் இருக்கணும்ல, அந்த பிசிக்கல் அடையாளமாக மோதிரத்தை எடுத்து நீட்டுறான். திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில் இருத்தான் மோதிரம் கண்டு. இந்த வரி என்ன எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதாவது 8 திக்கிலும் புகழ் வாய்ந்தவன் அவன். தீவேள்வி, அதாவது விஸ்வாமித்திரர் நிகழ்த்தக்கூடிய வேள்விக்கு சென்று அதற்கு அங்கிருந்து நேரே சபைக்கு வந்து, எந்த சபைக்கு வந்து, ஏன்னா விஸ்வாமித்திரர் தானே அப்படியே கூட்டு வர்றாரு. விஸ்வாமித்திரர் தசரதன் என்ன சொல்லி கூட்டு வந்தாரு, எப்ப நான் யாகம் பண்ண போறேன், அதற்கு நிறைய இடையூறுகள் வருது அசுரர்களால, பையங்க 2 பேரையும் அனுப்பி வை, அவங்கள வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் கூட்டு வர்றாரு. இங்க வந்து யாகத்தை முடிச்சிட்டாரு. முடித்த உடனேயே இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு நேர மிதிலையில நடக்கிற சுயம்பரத்துக்கு வராரு. அதனாலதான் அவர் தீவேள்விக்கு சென்றவன். அயோத்தியிலிருந்து அவன் எங்க போனான், வேள்வியை பாதுகாக்க போனான். ஆனா எங்க வந்து நிக்கிறான், மிக்க பெரும் சபை நடுவே. எந்த சபை அது, இது சுயம்பர சபை. சுயம்பர சபைக்கு நடுவுல வந்து வில் இருத்தான், அந்த சிவதனுசை உடைத்து விட்டான். இருத்தல் இற்று போக செய்தல், உடைத்தல், உடைச்சிட்டான். அவனுடைய மோதிரம் கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மோதிரம் இவங்க அப்பா பண்ணி போட்டது, ஜனகன் போட்ட மோதிரம் அது. ஏன்னா இந்த சபையில வென்று அந்த திருமணத்தை ஜனகன் செய்து கொடுத்ததுனால அவன் போட்ட மோதிரம், எங்க அம்மா வீட்டுல இருந்து போட்ட மோதிரம்ல அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதனால அந்த மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம், ஒக்குமால்னா ஒத்து போகுதல், அவளுக்கு நல்லா தெரியும். அவ தானே செலக்ட் பண்ணிருப்பா, ஏமா ஹஸ்பண்டுக்கு எந்த மாதிரி மோதிரம் வேணும் பாரு உன் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னா அவ தானே செலக்ட் பண்ணிருப்பா அந்த மோதிரத்தை. அதனாலதான் அந்த வார்த்தை ஒக்குமால், ஒத்து போவதால். எதோட ஒத்து போகுது, அவன் மனசுல இருக்கு. அவனுக்கு என்னென்ன ஆபரணங்களை தான் செலக்ட் பண்ணி வச்சிருப்போம்,
அவனுக்கு கொடுக்கறதுக்கு கணவருக்கு மாமனார் வீட்டுல இருந்து கொடுக்கணும் இல்லையா, செயின் போடுறோம், மோதிரம் போடுறோம், அவனுக்கு என்னென்ன உண்டோ ஆடைகள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் அப்படித்தானே. சேலை செலக்ட் பண்ணது, மாப்பிள்ளைக்கு சட்டை ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும்னா பொண்ணு வர்றது, அதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஆயிருச்சு இல்ல, ஒரு முறையாவே மரபாவே ஆயிருச்சு இல்ல. அவங்க வந்துதான் செலக்ட் பண்ணணும். 2 பேரும் தீமெட்டிக் ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ண போறாங்க. 2 பேரும் அப்படி பண்ண இந்த கோணங்கித்தனம் எல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா. அந்த காலத்துல என்ன பண்ணிருக்க போறாங்க, ஏமா உங்க வீட்டுக்காரருக்கு கணவருக்கு நகை செய்யலான் இருக்கும், வருங்கால கணவனுக்கு எந்த மாதிரி மோதிரம் டிசைன் பாக்குற, எந்த மாதிரி அவருக்கு போட்டா உனக்கு பிடிக்கும், இப்படி எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. இவ தானே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கா. அந்த அவளுக்கு நினைவில் அது இருக்குமே, அந்த அடையாளத்தோட அது ஒத்து போகவும் அவ அனுமனே, அப்பதான் அவ பேரை சொல்லி அப்படி அப்பா ரொம்ப சந்தோஷம் அனுமனே, அவ ஏத்துக்கிட்டா. அவன் சொல்றத அவ ஏத்துக்கிட்டா, நீ சொல்றது சரிதான் அனுமா என்று உச்சி மேல் வைத்து கொண்டு உகந்த நலால். அப்படியே அந்த மோதிரத்தை எடுத்து தன் தலை மேல அப்படி வச்சுக்கிறான். தன் கணவனது ஆசையாக நினைத்து அதை அப்படி தலையில வச்சுக்கிறான். யாரு? மலர் குழலால் சீதையுமே, மலரணிந்த குழலை உடையவள் அப்படின்னு சொல்றாரு. அவள் அப்படி எடுத்து வச்சுக்கிறா. வார் ஆறும் முலைமடவாள் வைதேவிதனை கண்டு சீராரும் திரள் அனுமன். என்ன அழகான வார்த்தை வருங்க, சீர் ஆறும் திரள் அனுமன். சீர் ஆறும், அத்தனை சிறப்புகளும், ஆறும் அப்படின்னா இருக்கும், அமைந்திருக்கும், அத்தனை சிறப்புகளும் அப்படின்னு என்ன அர்த்தம், சொற்சிறப்பு, அப்புறம் அதை சொல்லை எப்படி வைக்கணும் பேசணுங்கிறது தெரிந்த சிறப்பு, கல்வியில் சிறப்பு, கேள்விகளில் சிறப்பு, சாஸ்திரங்களில் சிறப்பு. ராமன் இவன் அனுமன் நவ வியாகரண பண்டிதன். அவன் 9 விதமான வியாகரணங்களும் தெரிந்தவன். 2 பேருக்கு தான் அது உண்டு, நாரதருக்கு உண்டு, இவனுக்கு உண்டு. நவ வியாகரண பண்டிதன் இவன். இதை சொல்லி தரக்கூடிய ஒரே ஆசிரியர் சூரியன். சூரியன் கிட்ட போய் இவர் கேட்கிறாராம், அனுமன் எனக்கு சொல்லி தருவியான்னு. சூரியன் பாக்குறாரு, எப்பா நீ தேவர்கள் உலகத்துல உள்ளவனும் கிடையாது, மானுட குலம் கூட கிடையாது, நீ ஒரு வானர குலம், நீ எப்படி இத கத்துக்க முடியும்? இல்ல நான் எப்படியாவது கத்துப்பேன், நீங்க சொல்லி கொடுங்க நான் கத்துப்பேன். சரி, என்கிட்ட கத்துக்கணும்னா ஒரே கண்டிஷன் தான், நான் ஒரு இடத்துல இருக்கிறவன் கிடையாது, நான் தினமும் காலையில கிளம்பி இரவு மாலை வரைக்கும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்பேன், எங்கேயும் நிக்க மாட்டேன். ஒரு இடத்துல 2 hours உட்காந்தேன்னா நீ என்கிட்ட கத்துக்கலாம். நான் போய்கிட்டே இருக்கிறவன், நான் போற ஸ்பீடுக்கு என் கூடையே வந்துட்டே இருப்பேன்னா உனக்கு நான் சொல்லி தரேங்கிறாராம். அனுமன் சரின்னு ஒத்துக்கிட்டு சூரியன் போகும்போது கூடையே போய் படிச்சுட்டு சூரியன் மறைஞ்ச உடனே இவர் வந்துருவார். மறுநாள் காலையில சூரியன் வரும்போது கூடையே போய் கற்றுக்கொண்டு இப்ப பகல் பூரா உட்காந்து படிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட பண்டிதன் அவன், எல்லாவற்றையும் கற்றவன் அவன், பெரும் அறிவாளி. அதான் சீர் மிக்க ஒருத்தன். சீர் ஆறும், சிறப்பெல்லாம் அமரும் இடமாக அனுமன் இருக்கான். அதே நேரம் திரள் அனுமன் அவன். இவ்வளவு சிறப்பும் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி பீரோல அடுக்கி வச்சு பிரயோஜனம் இல்லை. அந்த படிப்பிற்கு ஏற்ற அறிவை பயன்படுத்தி காரியங்களை செய்ய முடிஞ்சாதான் நீங்க படிச்ச படிப்புக்கு மரியாதை. நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாதானே அதுக்கு மரியாதை. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த படிப்புக்கு மரியாதை இல்லை. இப்ப நீங்க சீராரும் ஆள் தான், ஆனா திரளுடைய ஆள் இல்லை. ஆனா அனுமன் அப்படி இல்லை. அவன் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டானோ அது அனைத்தும் அவனது செயல்களில் தெரியும். அதனாலதான் சீர் ஆறும் திரள் அனுமன். பயன்படுத்த வேண்டியதை எந்த இடத்துல எப்ப எந்த அளவு பயன்படுத்தணும், யாருகிட்ட எதை பயன்படுத்தணும்னு தெரிந்து செய்யக்கூடியவன். அதான் அந்த திரள். அனுமனுக்கு அது உண்டு. அதனாலதான் அடுத்த வரி எப்படி வருது, தெரிந்து உரைத்த அடையாளம். அதை தெரிஞ்சுதான் அவன் அந்த அடையாளத்தை சொல்றான். அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், எப்படி அழகா அடுக்கிறான்னு பாத்தீங்களா. அவர் இதை சொன்னா அடுத்து என்ன தோணும் அந்த மனசுல, அதுக்கு நம்ம எதை பதிலா வைக்கணும். இப்படி தெரிந்து பேசக்கூடியவன், தெரிந்து உரைத்த அடையாளம். சொல்லின் செல்வன்கிறத இந்த இதை வாசிச்சுதான் கம்பன் எழுதியிருப்பான். தெரிந்து உரைத்த அடையாளம். ஐயா அவன் தெரிஞ்சு பேசுறவன். சீராரும் திரள் உடையவன், சீராரும் திரள் அனுமன் தெரிந்து உரைத்த அடையாளம். அப்ப அவனுக்கு என்ன வார்த்தையை சொல்றது, போடு, அவன் தான் சொல்லின் செல்வன். பாராரும் புகழ் புதுவை பட்டர்பிரான் பாடல் வல்லார் ஏறாரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே. அப்படியே அவர்கள் இமயத்தில், அதாவது
வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய இமையவர்களாகிய தேவர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல கதியை பெறுவார்கள். யாரு? இந்த புதுவை பட்டர்பிரான் இந்த பாடிய இந்த பாடல்களை உணர்ந்து ஓதவல்லார் இதை அனைத்தையும் அடைவார்கள்னு முடிக்கிறாங்க. ஆகவே இது ராமாயணத்தில் ராமனின் சிறப்பை, அனுமனின் சிறப்பை அவ்வளவு அழகா, ராமனது தன்மை என்ன, அவன் அறத்தை காக்கும் விதம் என்ன, அனுமனது சிறப்பு என்ன, இது அத்தனையுமே அப்படியே சின்ன சின்னதா விதை வடிவுல அப்படியே அழகா வச்சுட்டு போன பாட்டு இந்த 10 பாட்டு. இதை விரிச்சு படிக்கணும்னா நீங்க கம்பராமாயணத்துக்கு போகணும், சுந்தரகாண்டத்தை எடுத்து படிக்கணும். என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அனுமனுடைய ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது, அவன் பேசுற விதத்தை பார்க்கும்போது, எப்ப பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும், இந்த இடம்லாம் வைக்கிறாரு பாருங்க. ஒத்த புகழ் வானரக்கோன், அடுத்த வரி அத்தகு சீர் அயோத்தியர்கோன். என்னுடைய அரசனையும் இந்த இது தெனாலிராமன் கதையில ஒண்ணு உண்டு. தெனாலிராமன் புத்திசாலின்னு கேள்விப்படுறாரு. கிருஷ்ணதேவராயரை பாக்குறதுக்கு இன்னொரு மன்னர் வராரு. இப்போ எங்கால் ரொம்ப புத்திசாலி, கிருஷ்ணதேவராயர் சொல்றாரு, சரி டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை கூப்பிட்டு, இத அவருக்கு பால் கொண்டு வா, நம்ம விருந்தினர் ராஜா வந்திருக்காரு, அவருக்கு பால் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. பாலை எடுத்துட்டு கிருஷ்ணதேவராயர் இவன் வரான், தெனாலிராமன் உள்ள வரான். இப்ப என்ன, இவங்க 2 பேரும் இந்த பாலை இவன் எப்படி அந்த மன்னன்ட்ட கொடுக்க போறான்? இப்போ இவனே கொண்டு போய் பாலை அந்த மன்னன்ட்ட நீட்டினா, தன்னுடைய மன்னருக்கு சார்பில் தானே இவன் வந்திருக்கான். அப்ப இவனே போய் மன்னருக்கு முந்திரி கொட்டை மாதிரி நீட்டுறது சரியா இருக்காது இல்ல. மன்னர் தானே எடுத்துட்டு வர சொன்னாலு, அப்ப மன்னர்கிட்ட தானே கொடுக்கணும். ஒண்ணு. சரி, மன்னர்கிட்ட கொடுக்கறதா இருந்தா மன்னரா வேலைக்காரன், மன்னரா பால் எடுத்து கொடுப்பாரு? நீங்க மன்னர் கொண்டு போய் கொடுத்தா அவனுக்கு கொடுன்னு சொன்னா நீ என்ன இப்போ பணியாளன்? அப்ப இதை எப்படி அவன் ஹேண்டில் பண்ண போறான்? முதல்ல யாருக்கு கொடுக்க போறான் அந்த பாலை? தன்னுடைய மன்னனுக்கு கொடுத்தா விருந்தினரை அவமதிச்ச மாதிரி ஆயிரும். நேரடியாக அந்த மன்னன்ட்ட கொடுத்தா தான் மன்னனை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். இப்ப அவன் என்ன செய்வான்? தெனாலிராமன் ஒண்ணும் பண்ணல, நேரம் வந்தான், தன்னுடைய மன்னர்கிட்ட நேர டம்ளரை நீட்டி, அரசரே, எதிரில் இருக்கிற விருந்தினர் அவரும் ஒரு பெரிய அரசர், அப்பேற்பட்ட பெரிய அரசருக்கு நான் ஒரு மந்திரி, நான் கொடுக்கறத விட நீங்கள் மிக பெரும் அரசர், நீங்களும் ஒரு பெரிய அரசர், நீங்களே அவருக்கு கொடுக்கறது தான் நல்ல மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் அவர்கிட்ட கொடுத்துட்டான். தன்னுடைய மன்னருக்கும் கொடுத்துட்டான், அதே நேரம் அவருக்கு கொடுக்காம இருக்கிறதையும் சமாளிச்சுட்டான். உடனே அந்த ராஜாவும் பாராட்டி தெனாலிராமனுக்கு பரிசுகள் வழங்கியதா சொல்லுவாங்க. அதுதான் அந்த என்ன சொல்றது, அந்த சீராரும் திரள் அப்படின்னு சொல்றது அதுதான். அந்த இடம் தெரிந்து உரைத்தங்கிறதுக்கெல்லாம் உண்டான அடையாளம் அப்படிதான். அந்த சாமர்த்தியம் உள்ளவன் அனுமன். அதையும் 2-3 பாடல்கள்ல சொல்லி இது எல்லாத்தையும் ஒரு சுந்தர காண்டமாகவே எழுதுறாரு கம்பன். ஆனா அதுல என்ன எழுதணுங்கிற ஐடியா மொத்தமும் இந்த 10 பாட்டுக்குள்ள வச்சு கொடுத்துட்டாரு. 3 பாட்டு தான், 10 பாட்டு கூட இல்ல, 2 பாட்டு தான். ஆமா, 2 பாட்டுல வச்சு அனுமனது ஸ்பெஷாலிட்டிய கையில தூக்கி கொடுத்துட்டார். 2-3 பாட்டுல கையில வச்சு கொடுத்துட்டார். நல்ல அருமையான 10 பாடல்கள். நான் கம்பராமாயணம் வாசிக்கும் போதெல்லாம் இந்த பாடல்களை நினைச்சுப்பேன் இங்க இருந்தாலும். நன்றி. நண்பர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நன்றி ஜெயதா, ரொம்ப அழகான இருக்கிறாரு, தீயதை அளிக்கிறாரு, மனைவிக்கு அன்பா இருக்கிறாரு, பெற்றோர்களோட சொல்ல தட்டாம, அது மாதிரி எல்லாமே ஒரு ஐடியல் பர்சனாலிட்டியா டிசைன் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா சீதையை காமிக்கல ஒரு அழகியல் அந்த ரேஞ்சில் தான் சீதையை டிஃபைன் பண்றாங்க, இல்லாட்டி ஒரு ஐயப்படுற மாதிரி தான் டிஃபைன் பண்றாங்க. ஸோ ஆணுக்கு இப்படி பண்ணிட்டு பெண்ணுக்கு இப்படி பண்ணிருக்குது ஒரு இன்பேலன்ஸா இல்லைங்களா? இன்றைய பெண்ணிய கருத்துக்களின் அடிப்படையில நீங்க அப்படி சொல்லலாம். ஆனா கம்பராமாயணம் ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா சீதைக்கு ஒரு இடத்த அவர் எப்பவுமே தாய், அவளை ஒரு பெருந்தேவி அப்படிதான் அவர் சொல்றாரு. ஒரு தாயாகத்தான் அவளை சொல்றாரு. அவள் பெரிய கருணை உள்ளவள், பெரிய இது உள்ளவள், அப்படிதான் அவளை சொல்றாரு. சீதையின் புகழ அவர் எங்கேயுமே மறுக்கல. ஏன்னா இங்க பேசு பொருளாக வரக்கூடியது ராமன் தாங்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராமனுக்கு தான். அதனால சீதைக்கு குறைவான இடம் தான். அப்படிதான் நிகழ்ந்திருக்கு சம்பவங்களும். நீங்க சீதையினுடைய பெருமை குறைவுபடுவதாக இதுல நினைக்க கூடாது. ஏன்னா
ராமனுக்கும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை நீங்களே சொன்ன மாதிரி டிஸ்கிளைமர்ல அப்படி ஒண்ணு இருக்கு. ஆனா சீதையினுடைய எல்லாவற்றையும் இது அத்தனையும் தூக்கி நான் சொல்ல, நம்ம இப்ப இதுல பேசும்போது ஒரு இடம் சொன்னோம் இல்லையா, ராமனுடைய வீரம்ங்கிறது அழிப்பது அல்ல, அந்த இடத்துல ஒரு விவேகத்தை காட்டுறது. அவன் 2 முறை அந்த அம்புக்கு இலக்கா எதா ஆக்கியிருக்கான். பரசுராமர்கிட்ட அவருடைய தவத்தை இலக்காக்கி பெற்றுக்கொண்டான், அவர் உயிரை காப்பாற்றினான். ஜெயந்தன்ட்ட என்ன செஞ்சான், அவனுடைய ஒரு கண்ணை வாங்கிட்டு அவனுடைய உயிரை காப்பாற்றினான். அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆளா ராமன் இருக்கான். அப்பேற்பட்ட வீரம், அவன் வீரமே அவன் அந்த அந்த வீரத்திலையும் அவன் காட்டக்கூடிய கருணையில இருக்கு. அவன் வீரம் பரவாயில்லப்பா, இல்ல எங்காலு கத்திய எடுத்தா உரையில இருந்து எடுத்தா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டார், அந்த சவடால்லாம் அவன்கிட்ட இல்ல. சரி விடு, தவற உணர்ந்துட்ட போ, இந்த முட்டோட நீ லைட்டா இதோட விட்டுடுறேன் அப்படின்னு விட்டுட்டு போற ஆளாதான் ராமன் இருக்கான். அது அவனுடைய வீரம் தான் அந்த பெரு வீரம் என்று சொல்லப்படுகிற வீரம். இவ்வளவு வீரம் சொன்னாலும் அவனுடைய வீரத்தை குறித்து நீங்கள் மொத்த கம்பராமாயணத்துல 10,000 பாட்டுல 5,000 பாட்டு ராமனது அத்தனை வீரத்தையும் புகழ்ந்து பாடுறது, அவன் வில் வலியை பாடுவது, அவன் தன்மையை பாடுவதா இருக்கலாம். ஒரே பாட்டுல ஒரே வரி அதுல சீதை மொத்த ஸ்கோரையும் தட்டிட்டு போயிருவா. அனுமன் சொல்றான், நீ வா எங்கூட இப்பவே, இங்க உட்காந்து ஏன் கஷ்டப்படுற, இங்க இருக்கிற ஒரு வயலும் நான் என்னுடைய ஒரு கால் விரலுக்கு சமம் கிடையாது, எதிர்க்க எவன் வந்தாலும் மிதித்து தரையோட தரையா வச்சு கூழாக்கிருவேன் நானு, நீ சிறு உருவுன்னு என்னை நினைக்காத அப்படின்னு பெரிய உருவெடுத்து காமிக்கிறான் அனுமன். பாரு, ஏறி என் தோல்ல உட்காந்துக்கோ, அப்படியே பொத்து நாப்புல கொண்டு போய் அவர்கிட்ட அடுத்த நொடி அவர்கிட்ட கொண்டு போய் உன்னை சேர்த்துடுறேன் அப்படின்னு அவன் கேக்குறான். அப்ப அவ ஒரு பதில் சொல்றா, அந்த பாட்டை நீங்க படிச்சு பாருங்க, அதுதான் சீதை. அந்த ரோல் இவனுக்கு கூட கிடையாது, ராமனுக்கு கூட கிடையாது. அப்ப அவ சொல்றா, எனக்கு என்னை இந்த ராவணனும் இந்த கட்டுக்காவலும் இவங்க எல்லாரும் என்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைச்சியா? என்னுடைய கற்பின் கனலால் இவங்களை ஒரு நொடி பொழுது சாம்பலாக்கிட்டு இறங்கி என் புருஷன்ட்ட எனக்கு வர தெரியும். இவங்க ஒருத்தர் என்னை கட்டுப்படுத்த முடியாது. இவங்க ஒருவருடைய இதுக்கு கூட நான் இங்க பயந்தோ அல்லது அதனால் கட்டுப்படுத்தப்பட்டோ இங்க கிடையாது. என் புருஷனுக்கு அவன் வில்லுக்கு அது இழுக்கு, அவனுடைய வீரத்துக்கு அது இழுக்கு, அதனால அவன் மீட்டுட்டு போகட்டும்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? நீ என்னை காப்பாத்துறதா நினைக்கிறியா, இல்ல ராமன் என்னை காப்பாத்துவான்னு நினைக்கிறியா? நீங்க 2 பேருமே தேவையில்லை. என் ஒரு சொல்லால் இந்த நகரத்தையும் இங்க இருக்கும் அத்தனை பேரையும் எரித்து நான் வருவேங்கிறாவ. ஒரு சொல்லுல எரிச்சிருவேன் இவங்களை, எனக்கு அது தெரியும். அப்புறம் உங்களுக்கு கேவலம், அவன் தலைவனுக்கு கேவலம். அவன் ஏதோ பிரமாதமான வில்லாளி, அவன் வில்லு எடுத்தான்னா உலகமே நடுங்கும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த வில்லுக்கு கேவலம். என்னையா பொண்டாட்டியை கூட காப்பாற்ற முடியல அவனால, அவளே தான் திரும்பி வந்திருக்கா, இவன் வில்ல வச்சுட்டு என்ன செய்யன்னு பேசுவாங்க. அவனுக்காக விட்டு கொடுத்து இங்க இப்படி உட்காந்துருக்கேன், அவனை என்னை மீட்டுட்டு போக சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு இடம் நீங்க கற்பனையே பண்ண முடியாது. இப்ப இந்த பாட்டை படிச்ச உடனேயே, அட பாவி, இவ மெல்லியலாள் நுண் மின்னலிடையாள் மின்னின் அண்ணலவள் மேனியோளி மான அப்படின்னு இவளை என்னமோ சித்திரத்துல வரைஞ்ச பதுமை மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோமே, மானை போல மருண்டு விழிகள் கொண்டவள் அவ அப்படிதான் இல்ல. அப்படிலாம் இருந்தா உனக்கு பிடிக்கும் தோலை, உனக்காக அப்படி இருக்கேன். அதுதான் அங்க இருக்கிறது. கண்ணகியை நீங்க மனசுல வச்சுக்கீங்க. ஒரு நொடி சீதை அப்படி திரும்பி இருந்தா அவ கண்ணகியா இருப்பா. ஊரை எரிச்சு போட்டு கிளம்பி போயிருப்பா. இலங்கை மொத்தமும் எரிஞ்சு போயிருக்கும், அவ இறங்கி நடந்து போயிருப்பா. அந்த வார்த்தையை தான் அவ சொல்றா. அதுதான் அந்த இடத்துல சீதைக்கு அவர் வைக்கிற உயரம். அந்த உயரம் ராமனுக்கு கிடையாது. தன்னுடைய பொறுமையால், பொறை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பொறை அப்படின்னா தாங்கி கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல். தன்னுடைய பொறையால் தாயாரானவள் இவளுக்கு, பெருமானுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கான். அதுதான் நான் கம்பராமாயணத்தை படிக்கும்போது எனக்கு மனசுல பட்டது. மற்றதெல்லாம் ராமனை புகழ்ந்து சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க, என்ன சொன்னாலும் கடைசியில உட்கார வேண்டியது ஒரு தாய்மடி இருக்கணும், இல்ல ஒரு மனைவியின் தோல் இருக்கணும். இந்த 2 இடத்துலதான் ஆண் தலை சாயற இடமா இருக்கும். அவன் வெளியில தலை நிமிர்ந்து எல்லா இடமும் நடக்கலாம்,
அவன் தலை வந்து சரியும் இடம் அவன் தாயின் மடியா இருக்கும், இல்ல அவன் தாரத்தின் தோளா இருக்கும். அது ரெண்டும் இல்லாம அவன் வெளியில எவ்வளவு தருக்கி திரிஞ்சு வீட்டுக்கு வந்து அப்படி ஒருத்தி இல்லைன்னு வைங்களேன், அம்மாவும் இல்ல பொண்டாட்டியும் இல்லைன்னு வைங்களேன், இவன் வெளியில் பெற்ற வெற்றியெல்லாம் முடிச்சு வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தானா அவன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? கிறுக்க மாதிரி இருப்பான். அவன் வெற்றிக்கு எந்த பொருளும் கிடையாது அவனுக்கு. அந்த வெற்றி அவனுக்கு கசந்து போகும். அதை அந்த வெற்றியை பெற வேண்டும்ங்கிற ஆர்வத்தை கொடுக்கக்கூடியவள், அந்த உந்து சக்தியை கொடுக்கக்கூடியவள், அது ஒவ்வொன்றும் செய்யக்கூடியவள் மனைவி. அந்த தாரம் தான் அதை செய்யறான். அவள் வந்து என்ன அவளுடைய பெருமை, அந்த இடத்தை தான் கிளைம் பண்ணவே மாட்டான். கணவனை விட உயர்ந்தவளா இருந்தா கூட அந்த இடத்த கிளைம் பண்ணாம அவனுக்கு அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டு வந்துருவான். அதுதான் அங்க பெண்ணினுடைய சிறப்பு. ஒரு பாதத்தை தூக்கல, அவ பொறையால் அவங்க இது பண்ணி வர்றது. இப்ப யார் வீட்லயாவது கொற்றவை புக் இருந்ததுன்னா அதுல ஒரு இடம் இருக்கு. கொற்றவையில பாண்டிய மன்னன்ட்ட அந்த மந்திரி கடைசி ஏதாவது ஒரு டயலாக் பேசுவார். உங்கள் கேளா செவிகளில் வார்த்தைகளை பெய்து பெய்து அழுத்து போய் இதை சொல்றேன், பெண் என்றால் நீங்கள் என்னவென்று நினைத்தீர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கத்துக்கும் என்னமோ டைலாக் வரும். அதை நான் இப்ப எடுத்து படிச்சாலும் எனக்கு இது தொண்டை அடைச்சிரும். நான் வந்து மொத்த கொற்றவை நாவலையும் ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். மணிரத்னம் கேட்டாருன்னு சொல்லிட்டு அதை ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினது. இந்த இடத்த நான் எதையுமே நான் 2-3 தடவை வாசிக்கல, அத்தனையுமே ஒரே அட்டம்ப்ட்ல ஃபுல்லா வாசிச்சு தான் நான் அனுப்பியிருக்கேன். அத்தியாயமா வாசிச்சு அனுப்பியிருக்கேன். ஒரே அட்டம்ப்ட் தான், ரெப்படிஷனே கிடையாது, ரீடேக் அதெல்லாம் கிடையாது, அப்படியே ரெக்கார்டர்ல பேசி அனுப்பிடுது. ஆனா இது வரும்போது 2-3 தடவை எனக்கு ஒரு மாதிரி சோக் ஆகி, அப்படி பேசுனதும் அந்த இடத்துல ஒரு மாதிரி தான் இருக்கும். 2-3 இடங்கள்ல என் குரல்லே ஒரு மாதிரி உடஞ்சிருக்கும். அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு அனுப்பிட்டேன். இப்பவும் அப்படிதான் இருக்கு, அது என்னுடைய நார்மல் குரலா இருக்காது. ஆகவே இந்த தாயார் பாதம் கதை மாதிரி அந்த பெண்களுக்குரிய இடங்கிறது வந்து அது அது அஸ்திவாரம் மாதிரி வெளியில தெரியாது. ரொம்ப சரியது தாயார் பாதத்துல வர்றது. ராமாயணம் எழுதி பின்னாடி சேர்க்கிறாங்க. அப்போ அதுவே வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எழுதப்படும் போது லவகுசர்கள் அவங்க அப்பாவை இப்படிதான் சொல்லி திட்டுறாங்க. லவகுசர் சரிதத்தை சொல்லக்கூடியதுதான் உத்தர ராமாயணம். அந்த ராமாயணத்துல அந்த ராமனுடைய அஸ்வமேத யாக குதிரையை பிடிச்சி கட்டிடுறாங்க. அப்ப லக்ஷ்மணன் பரதன் எல்லாரும் வந்து, எப்பா சின்ன பசங்களா இருக்கீங்க, குதிரை யாருடைய குதிரை தெரியுமா? ராமனுடைய குதிரை, ஜெகமே புகழக்கூடிய அப்பேற்பட்ட ராமனது இது, அப்பேற்பட்ட குதிரையை பிடிச்சு வச்சிருக்கீங்க தெரியுமான்னு சொல்லும்போது இவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட ராமன் அவன், இவ்வளவு பெருமை இருந்தும் கடைசியில எவனோ சொன்ன பேச்சை கேட்டு பொண்டாட்டிய காட்டுக்கு அனுப்பினவன் தானே, அவன் சொல்றத என்ன பெரிய, அவன் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி நீங்க எங்கிட்ட வந்து பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த பசங்க. பிள்ளைகள்ட்ட ஆமா, அது நம்ம ரொம்ப புதுசு இல்ல, அப்பவே அந்த வார்த்தைக்கு ராமன் வந்து வாங்கிட்டே தான் இருக்காரு. ஆனா ராமன், ராஜாராமன் தான் அவன் ராஜ்யத்துக்குரிய அத்தனை நீதிகள் எல்லாம் கட்டுப்பட்டாங்க இல்லையா? அவன் அப்படித்தான் இருக்க முடியும். இன்னைக்கு அரசன்றதுல நம்ம கிருஷ்ணனை கூட வைக்க மாட்டோம், மதியூகி வைப்போம் இல்லையா? ஆனா ராமனை தாங்க ராஜான்னு சொல்றோம். ஆமா, அரசனா பலராமன் தானே இருந்தான், கிருஷ்ணன் அரசனா இருந்ததே இல்லையே. அதுக்கான தர்மத்தோட அவன் இருந்தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சீதையை விட அதிகமா கஷ்டப்பட்டான் ராமன் தான், அவளை விட்டுட்டு அப்படின்னு. ஆமா ஆமா. நன்றி ஜாஜா, ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு, நல்லா பேசுறேன். நன்றி நன்றி நண்பர்களுக்கு நன்றி. வியாழக்கிழமை ரொம்ப நன்றி.